தனியாக வீட்டில் இருந்த பெண் மது போதையில் உள்ளே புகுந்த நபர். என்ன நடக்கிறது தமிழகத்தில்? சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் தனது கணவரை பிரிந்து அந்த பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். அந்த பெண் மீது ஏற்கனவே கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததாக 3 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தொடர்ந்து ரகசியமாக தொழில் செய்யவும் சில காவலர்களுக்கு அவர் மாமூல் கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தொடர்பின் மூலமாகவே ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வந்த சூர்யா என்ற போலீஸ்காரருடன் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி இரவு காவலர் சூர்யா அந்த பெண் வீட்டிற்கு சென்று மது விற்பனை செய்வதாக கூறி தனியாக சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் காவலர் சூர்யா அந்த பெண் வீட்டிற்கு வந்து பழைய வழக்கு தொடர்பாக பேச வேண்டும் என்று கூறி சிறிது நேரம் பேசியுள்ளார். பின்னர் திடீரென படுக்கை அறைக்கு அழைத்து சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் காவலர் சூர்யாவிடம் தாகம் எடுக்கும் என்பதால் உங்களுக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து வருவதாக கூறி காவலர் சூர்யாவை அறையில் வைத்து பூட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறவே பொதுமக்கள் அங்கு திரண்டனர். வீட்டிற்குள் மதுபோதையில் இருந்த காவலரை பிடித்து வைத்த மக்கள் உடனடியாக ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூர்யாவை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தது மற்றும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட புகாரின் அடிப்படையில் காவலர் சூர்யாவை பணியிடை நீக்கம் செய்து உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சீருடையுடன் இருந்தபோதே இத்தகைய செயலில் ஈடுபட்டது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது ஒரு தனிப்பட்ட குற்றச்சம்பவமாக மட்டும் பார்க்க முடியாது. மக்களை பாதுகாக்க வேண்டிய அமைப்பின் மீதான நம்பிக்கையே சிதைந்து போகும் அளவிற்கு இது மிகவும் கவலைக்குரிய நிகழ்வாக அமைந்துள்ளது என மக்கள் வேதனையை பகிர்ந்து கொள்கின்றனர். பெண்களை பாதுகாக்க சத்தியம் செய்தவர்களிடமிருந்தே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்களின் பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக யாரோ இரு காவலர் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அதே நேரத்தில் இத்தகைய ஒவ்வொரு சம்பவமும் காவல்துறையின் நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் பாதிப்படைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தின் மத்தியில் குறிப்பிட வேண்டிய ஒன்று, அந்த பெண் காட்டிய அபாரமான தைரியம், அவரது துணிவு, விழிப்புணர்வும் தன்னம்பிக்கையும் ஆபத்தான சூழ்நிலைகளில் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நினைவூட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்விகள் எழும் இந்த சூழ்நிலையில் பெண்கள் தங்களது பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் பல்வேறு தரப்புகளில் வலியுறுத்தப்படுகிறது.